ஸோ இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா 1940s எப்போவோ அப்போ அமெரிக்காவில் வந்து ஒருத்தங்க அவங்க பேர் டக்குன்னு மறந்துருச்சு பட் she stood up to the police. ஏன்னா அப்போ அந்த காலத்துல என்னன்னா போலீஸ் அடிச்சு இந்த மாதிரி அபியூஸ் பண்றது ஹராஸ் பண்றது இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு டிராக் குவீன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள ரொம்ப ரொம்ப படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நாங்கள் குயர்ஸ் எல்லாரும் அப்போ எழுந்து நின்று இதுதான் நாங்க இப்படிதான், இதனால உங்களால எங்களை ஹராஸ் பண்ண முடியாது அப்படின்னு they stood up for all of us. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம ப்ரைட் செலிப்ரேட் பண்றோம் எவ்ரி இயர். நான் வந்து ஆக்சுவலா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரைட். ஸோ இனிமே தான் நானும் நிறைய கத்துக்கணும். ஸோ ஐ ஹோப் தட் ஐ லேர்ன் அ லாட் ஹியர். வெல் ஐ திங்க் தட் அது அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு தான். ஆனா எப்படின்னா இப்போ நம்ம சமுதாயத்துல யூஸ்வலா நார்மலா வந்து ஒண்ணு நடக்குது, அதான் அவங்க நார்மல் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு வேற யாரு என்ன பண்ணாலும் அவங்கள உடனே ட்ரோல் பண்றது. ஆனா அப்படி இல்லை, நாங்க இப்படிதான் இருப்போம், எங்களை தடுக்க முடியாது. ப்ரைட் வாக் எதுக்காகனா எங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்கு, அந்த நாளை செலிப்ரேட் பண்றோம். தீபாவளி நீங்க பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்றோம்ல, அது மாதிரி இது ஒரு நாள் எங்களுக்கு எல்ஜிபிடி பீப்புள்ஸ்க்கு. அவ்வளவுதான். ரொம்ப கொஞ்சம் முன்னேறி இருக்குது முன்ன விட, ஆனா இன்னும் முன்னேற வேண்டியது நிறைய இருக்குது. அவங்க நம்மள தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும், நம்மள வாழ விட்டாலே போதும் தான் நினைக்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. அவங்கள மாதிரி நாங்களும் ஒரு பீப்புளா நாங்க இங்க வாழணும், அவ்வளவுதான். அதுக்கான உரிமையை கொடுத்தா மட்டும் போதும் தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம், வேற எதுவும் கிடையாது. இப்ப எங்களை மட்டும் ட்ரோல் பண்றது, ஒரு வீடியோ ஒரு ஆள் ஆடி போறாருன்னா அவரையுமே ட்ரோல் பண்றாங்க. ஆனா அதை அவர் எடுத்துக்கிட்டாருன்னா அவர் வாழ்க்கையில அவர் முன்னேற முடியாது. எனக்கான வாழ்க்கையை நான் வாழ முடியும், அதுக்காக அவங்க ட்ரோல் பண்றாங்க நான் வாழ இருக்க முடியாதுல்ல. சோ ஜஸ்ட் சில குடும்பங்கள் ஏத்துக்கிறாங்க, சில குடும்பங்கள் இன்னும் அவங்களுக்கு டைம் எடுக்கும். நம்ம இப்ப போனோடனே சொன்னோடனே ஏத்துக்க முடியாதுல்ல, எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கும். அது மாதிரி இதுக்கும் ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் கிடைச்ச உடனே அவங்க ஏத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ரொம்ப நிறைய மாற்றங்கள். நான் வந்து என்னோட கம்யூனிட்டி தெரிஞ்சுக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. நான் 2020 அந்த டைம்ல இருந்தே நான் ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்ப பாக்குறப்ப இப்ப 2024 பார்க்கும்போது நிறைய டிஃபரன்சியேஷன் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஓரளவுக்கு ஒருத்தவங்களை பார்த்தவே இவங்க இந்த கம்யூனிட்டி மெம்பரா இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. நிறைய ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல மெடிக்கல் என்ன இருக்கட்டும் சப்போர்ட்டிவ் பண்றாங்க. அதே டைம் வந்து அவங்களோட பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு நீ என்ன லெஸ்பியனா இல்ல பையனா பொண்ணான்னு கேட்டு இக்னோர் பண்றது இருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா நாளடைவில் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறதுக்கு 100ல ஒரு 50% வந்து டிஃபரன்சியேஷன் ஆயிருக்கு. ஆனா அதே சமயம் நம்ம வந்து ரெண்டு விதமாவும் பார்க்கலாம். எப்படி ஒரு காயின்க்கு ரெண்டு பக்கம் இருக்குமோ அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கு. அதே டைம் வந்து எவ்வளவுக்கு பேக்வேர்டா ஒரு இக்னிட்டி வந்து கிடைச்சிட்டு இருக்கோ அதே அளவுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ சோசியல் மீடியாஸும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே ஓரளவுக்கு நீங்க இந்த விஷயத்தை வெளியே எவ்வளவு கொண்டு வந்து ஓப்பன் டைப் பண்றீங்களோ அது அவ்வளவு சீக்கிரம் வந்து ரொம்ப க்ரோ அப் ஆகும். இந்த பேரணி மெயினா வந்து அக்செப்டன்ஸ்க்காக, பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணும்ன்றதுக்காக. எல்ஜிபிடி மக்கள்னு இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இன்னுமே அப்படி யாருமே இல்ல, இது வந்து ஃபாரின்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம ஊர்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. சோ இத பத்தி ஒருத்தரும் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும். மெயினா பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். உங்க பசங்க யாராவது இப்படி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வெறுக்காம, அவங்கள புள்ளி பண்ணாம, இது பண்ணாம இத பத்தி அவேர்னஸ் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். நிறைய கடந்த காலத்துல யாருக்குமே இப்ப என்னன்னே தெரியாது, எல்ஜிபிடிக்யூனா என்னன்னே தெரியாது. இப்ப சோசியல் மீடியா இந்த ப்ரைட் அதெல்லாம் நடக்கிறதுனால நிறைய பேருக்கு இத பத்தி தெரிய வந்திருக்கு. பட் அதே சமயம் சோசியல் மீடியால இப்ப ரொம்ப புல்லிங் ட்ரோலிங் அதுவும் ஜாஸ்தியா இருந்திருக்கு. சோ புல்லிங் ட்ரோலிங் குறையணும், இத பத்தி விழிப்புணர்ச்சி ஜாஸ்தியா போயிடும். Pride is just about equality. நார்மலா ஈக்குவலா எல்லாரையும் ட்ரீட் பண்ணுங்க, அவ்வளவுதான். யாருக்கும் அவ்வளவு புரிதல்லாம் இல்ல ப்ரோ. அட்லீஸ்ட் they have to learn something. ஒரு விஷயம் கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி they have to learn and then speak. அவ்வளவுதான். பாருங்க, ஒரு ஆணோட ஃபீலிங்ஸ் ஆணுக்கு தான் தெரியும், பெண்ணோட ஃபீலிங்ஸ் பெண்ணுக்கு தான் தெரியும். எங்களோட ஃபீலிங்ஸ் எங்களை மாதிரி இருக்கிற திருநங்கைக்கு மட்டும்தான் புரியும். சோ இந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நாங்க எவ்வளவோ எக்ஸ்போஸ் பண்ணாலோ அவங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்களை வந்து வெறுத்திடுவாங்க. அது சொல்லி நோ யூஸ். சோ நான் வந்து இந்த ஃபேமிலிகளுக்கு நான் சொல்றேன், பிறந்த வீட்டுல ஃபேமிலிஸ் வந்து தாய் தகப்பன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். உங்க குழந்தைங்களை நீங்க ஏத்துக்கணும். அந்த குழந்தைகளுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அது தயவு செஞ்சு இது பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.